ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டவ் ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஸ் ஸ்டவ் அன்பாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனால் இந்த ஸ்டவ் வாங்கி வந்துங்க நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆனால் வாங்கினதுலேருந்து நான் ஒரு நாள் யூஸ் பண்ணவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. அப்படி வாங்கின மணிக்கு வச்சுட்டு மகாராஷ்டிரான்னு வந்துட்டேன். வந்து இப்போ தான் ஜாமான் எடுத்து வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்து வரும்போது மீதி ஜாமான்லாம் எங்கள் மாமியார் விட்டு இருக்குன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுப்பு மட்டும் நான் அடுப்பு கொஞ்சம் தேவை பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த அடுப்பு வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டேன், எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி வச்சுருந்தா நம்ம லைஃப் லாங் வருங்கிறது நம்ம பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அடுப்புங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து நாங்கள் ப்ரெஸ்டீஜ்லேயே வந்து நாங்கள் வந்து வயர் வாங்கிட்டோம். இந்த ஸ்டவ்வுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வயர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம லோக்கல் வயர்லாம் போடக்கூடாது. அதனால அங்கேயே வந்து நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வயர் கொடுத்துட்றாங்க. ஆனால் நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்து ஒன்றா வச்சு பேக் பண்ணி அப்படியே வச்சுருந்தோம். அது இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ப்ரெஸ்டீஜ் ஸ்டவ்வோட நம்ம சைஸ் வந்து அளவு கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன சைஸ், எத்தனை சென்டிமீட்டர் அதெல்லாம் அளவு கொடுத்துருக்காங்க. நம்ம இது அந்த அளவு வச்சு நம்ம கிச்சன் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கான இது ரொம்ப யூஸ் ஆகும். நமக்கு ஏதாவது ஒன்று வேறு கேஸ் ஸ்டவ் நம்ம வந்து மாடல் கிச்சன் செஞ்சுட்ட பிறகும் நம்ம கேஸ் ஸ்டவ் லிப்பர் ஆகிடுச்சுனா கூட நம்ம இந்த அளவு வச்சு நம்ம சைஸ் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அது சேமாக ஓகேவா. அதனால் இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸாக இருக்கும். இது பத்திரமா வச்சுக்கலாம் நம்ம இதை. இப்போ இதெல்லாம் பர்னர் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 4 பர்னர் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த இரும்பு தான் இது. ஃபஸ்ட் ஏதாவது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து வெளியே எடுத்துடலாம். சரி, இப்போ இது தர்மக்கோல் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தாங்க நானே முழுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 2 வருஷம் ஆச்சு நான் ஓப்பன் பண்ணி வந்து மேல்தோட்டமாக இங்கே காட்டினாங்க. நமக்கு நம்ம வந்து ஸ்டவ் வாங்க போகிற இடத்துல வந்து நம்ம காட்டினாங்க சைஸ் வந்து அதோட மாடல் காட்டினாங்க. அது பார்த்தது தான். நான் வீட்டுக்கு அடுப்பாக இருந்தப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் பார்க்கல. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறது, இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடச்சிக்கிறேம்மா. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பர்னர் நம்ம செட் பண்ணிடலாம். இந்த பர்னர் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 2 ஹோல்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருக்கும்போது வந்து நம்ம லைட்டெல்லாம் ஆன் பண்ணால் எப்படி நம்ம தீ வரும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வந்து தீ வந்து நமக்கு வந்து ஸ்டவ் எரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து செட் பண்ணிக்கலாம். பிரச்சனை அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து பர்னர் வச்சிடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி பெரிய அடுப்பு பெரிய பர்னர் வந்துங்க இதே மாதிரி சைஸ் அதே மாதிரி சேமாக இருக்கும். அதுக்கு தக்கன வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மேலே பர்னர் செட் பண்ணிக்கலாம். சும்மா பர்னர் வந்து அப்படி வைக்கிறது தான். ஜஸ்ட்டு இது குட்டியாக எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிச்சது. நல்லா பெரிய பர்னர் இருக்கும். பிரியாணி நம்ம செய்கிறதுலாம் செம்மையாக இருக்கும். இந்த அடுப்பு வந்து செட் பண்ணிட்டோமா. அடுத்து வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பர்னர் செட் பண்ணிக்கலாம். இங்கே செட் பண்ணிக்கலாம். இல்லையே, இப்போ பர்னர் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குதுங்களா,
நான் அந்த 4 வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சில்வரில் படாத அளவுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 4 வந்து ஹோல்ஸ் மாதிரி லைட்டாக கொடுத்துருப்பாங்க, குழி மாதிரியே. அதையும் நம்ம வச்சு செட் பண்ணிடுறது, அவ்வளோதான். வெரி சிம்பிள், மாற்றலாம் கிடையாது. அந்த மாதிரி தான். இந்த இதில் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, வளைவு மாதிரி இங்கே 2 வளைவு கொடுத்துருப்பாங்க பெரிய பர்னருக்கு. அதையே வச்சு அதை செட் பண்ணிக்கிறது. ஜஸ்ட் அப்படி செட் பண்ணுறது தான், மாற்றலாம் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து 4 குழி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு சேமாக நம்ம வச்சிடலாம், அவ்வளோதான். இதே வந்து அதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பர்னரோட சூப்பராக செட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து வயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வயர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி காவாவேன் இது இங்கே வந்து நமக்கு இங்கே தான் வந்து நம்ம வந்து கேஸுக்கு கனெக்ட் கொடுக்குறது, இந்த வயரு ஜாயின் பண்ணுறது இடம் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கரண்ட் பிளக் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் போர்டு, அதில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம வந்து எந்தெந்த அடுப்புக்கு போகும். இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பர்னருக்கு, இது வந்து செகண்டுக்கு, இது வந்து இந்த பர்னருக்கு, இது வந்து இந்த பர்னருக்கு. அதே மாதிரி இப்போ இதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுனா, ஆன் பண்ணுறதுனா லைட்டாக வந்து புஷ் பண்ணிக்கணும். புஷ் பண்ணி லைட்டாக திருக்கினமாக்கும் நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஸ்டவ் எரிய ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி அமர்த்திடலாம். எல்லாமே அப்படித்தான், எல்லா பர்னருமே அப்படித்தான். எனக்கு எப்படா இதை யூஸ் பண்ண ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். இந்த அடுப்பு என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கும், நம்ம டக்குன்னு காய்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு அடுப்பில் வச்சு டக்குன்னு சமைச்சிடலாம். சாப்பாடு, குழம்பு, பொரியல், ஏதாவது ஒரு டீ இறங்கிட்டாங்க, டீ போடுறதுக்கு டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். 1/2 hourல வந்து நமக்கு எல்லா வேலையுமே டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கு ரொம்ப இந்த அடுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து பைப் லைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கும், நான் யூஸ் பண்ணுற அடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த அலுமினியம் வந்து பொடிசாக பைப் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அந்த மாதிரி பைப்பு தான் இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஓப்பன் கிடையாது, பூரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பூரம் கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஓப்பன் கிடையாது, ஃபுல்லாகவே கவராக இருக்கும். இந்த அடுப்பு வந்து மாடல் கிச்சன் சேர்ந்தமாக்கும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அதுக்கு தான் வச்சிருக்கேன், இன்ஷால்லா பார்க்கலாம். இது நான் சொன்ன மாதிரி டக்குன்னு சமையல் பண்ணி முடிச்சலாம். ஆனால் ஒன்று, நம்ம 4 பர்னர் சமைச்ச முடித்த உடனே வந்து நம்ம வந்து இந்த கிளாஸுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும், ஓகேவா. சூடாக இருக்கும்போது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 hour வந்து நம்ம கிளாஸ் வந்து கூலாக தட்டியும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம மற்ற வந்து கிளாஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம வாட்ட சமையல் பண்ணிவிட்டு அசிங்கமாக இருக்குன்னு க்ளீன் பண்ணமாக்கும் நமக்கு வந்து கிளாஸ் வெடிச்சிரும். ஆனால் இதுக்கு வந்து லைஃப் லாங் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ்க்கு தான் லைஃப் லாங் கேரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஏதாவது ஃபால்ட் வந்தால் கூட நம்ம வந்து இது சர்வீஸ்காரங்க அவங்களுடைய நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அடுப்பு வாங்கும்போது வந்து இந்த புக்கும் நமக்கு இந்த பில்லு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு சர்வீஸ் சென்டர் அதோட நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வந்து லோக்கலில் வந்து கொடுக்கக்கூடாது, கம்பெனிக்காரங்க தான் கொடுத்தா தான் அது கரெக்டாக சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த விலை வந்து ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பில்லே வாங்கின பில்லே அப்படி இருக்குது பாருங்க. இந்த அடுப்பு எப்போ வாங்கினா என் ஹஸ்பண்ட் வந்து என் கல்யாண நாளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. சரி நம்ம வந்து மாடல் கிச்சன் செய்யலாம்னு சொல்லி நான் எடுத்து வாங்கி வச்சுருந்தேன். இல்லை இன்ஷால்லா நான் வீடு கட்டினா தான் நான் இந்த ஸ்டவ்வை வந்து நான் கிச்சனுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். இன்ஷால்லா வந்து பார்த்திங்கனாக்கா 17,860 ரூபா நாங்கள் அப்போ வாங்கினது. இதோட பில்லே அது அப்படியே தான் இருக்குது. எனக்கு கலப்பு இருந்தால் கூட எடுக்கிறதுக்காண்டியே நம்ம இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சின்ன சின்ன ஹோல்சேல் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்துக்கு காட்டு இந்த குட்டி குட்டியாக தான். இது வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக எரியாது உங்களுக்கு பொதுவாகவே. இந்த சைடு வந்து கொஞ்சம் எரியும், இந்த சைடு எரியும். மற்ற நம்ம சாதாரண அடுப்பில் வந்து ஒரு சைடு அப்படியே மேலேயும் இந்த கீழேயும் மொத்தம் எரியும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எரியாது. வந்து இந்த பார்த்தீங்கன்னா விட்டு அதே மாதிரி தான் இந்த ஹோல்சேலுக்கு தான் விட்டு தான் இருக்கும். அந்த பக்கம் தான் எரியும். அதே மாதிரி இந்த சைடு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த கேப்பாக இருக்கு பாருங்கள், அதுவே தீ வரும். அது மாதிரி அதனால் இதெல்லாம் அடைச்சிருந்தா இது க்ளீன் பண்ணுறதுக்கான அதே வந்து ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நம்ம எடுத்தமாக்கும் நமக்கு சரியாயிடும். ஆனால் இந்த பர்னர் வந்து நமக்கு இப்போ வந்து கோல்டு கலரில் இருக்குது. இந்த ஸ்டவ்வில் வந்துங்க பிளாக்லேயே இருக்கும். இதே மாதிரி பார்த்துருப்பீங்க, நிறையா ஸ்டவ் பார்த்துருப்பீங்க, இது பிளாக்ல இருக்கும். இது வந்து கோல்டு கலராக இருக்குது. நம்ம சாதா அடுப்பில் இருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் அது மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து கருப்பாக தான் ஆகும். நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிட்டு வச்சிருந்தோமாக்கும் நமக்கு வந்து இந்த அடுப்பு வந்து அப்படியே புதுசாகவே இருக்கும். பர்னர் வந்து நமக்கு புதுசாகவே இருக்கும். நமக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும். நம்ம அப்படியே ரொம்ப நாள் அதை க்ளீன் பண்ண விட்டோமாக்கும் அந்த பிளாக் வந்து சேட் ஆகிட்டு அது வந்து போகாது. ஆனால் ஒன்று சூடாக இருக்கும்போது வந்து இது வந்து டச் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம வாட்டு சமையல் பண்ணோன்னா அசிவங்க டக்குன்னு தொடச்சோமாக்கும் நம்ம கிளாஸ் வந்து வெடிச்சிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு லைஃப் லாங் வரும். ஓகே, ப்ரெஸ்டீஜ் கம்பெனி தான். இந்த கம்பெனியில் தான் நான் நிறையா வாங்கியிருக்கேன். குக்கர்லேருந்து, ஸ்டவ்லேருந்து, எலக்ட்ரிக் அடுப்புலேருந்து, ப்ரெஸ்டீஜ் வந்து கெட்டல் வாங்கியிருக்கேன். வந்து ப்ரெஸ்டீஜ் வந்து கிரைண்டர் பிடிக்கல, ஆனால் வாங்கியிருந்தேன்னா அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை. நான் வாங்கியிருந்த கிரைண்டர் வந்து இப்படி கிரைண்டர் தான் வாங்கியிருந்தேங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாடல் அதிகமாக இருக்கும், மகாராஷ்டிராவில் வந்து அது மாடல் கிடையாது. ஏன்டா அந்த பக்கம் வந்து தோசை இட்லினா நம்மளை மாதிரி வந்து
செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே கிரைண்டர்லாம் அவ்வளோவா கிடைக்காது. நம்ம தேடி பிடிச்சி நம்ம கிரைண்டரில் வாங்கணும். ஆனால் இந்த கடையில் வந்து ஒரே ஒரு கிரைண்டர் வச்சுருந்தாங்க. இந்த மாடலில் வச்சுருந்தாங்களா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தால் அது வந்து சரியாக வந்து நமக்கு மாவு அந்த மிஷின் வந்து நல்லா ஓடலை, மாவு ஆட்டலையே, ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அதனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் நான் வேறு கம்பெனியில் தான் கிரைண்டர் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் கம்பெனியில் வந்து எனக்கு ரொம்ப எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் அது லைஃப் லாங் வரும். அது உனக்கு கேன்னு சொல்லிக்கிறேன். சில பேருக்கு டக்குன்னு சில டேமேஜ் ஆயிடுது, உடஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் எனக்கு எந்த பொருளும் அப்படி எந்த இதுவும் இல்லை. நான் இது கூட உங்களுக்கு சூடு ஆறினப்புறம் தான் க்ளீன் பண்ணுங்கிறேன். ஆனால் நான் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்துங்க, நான் வந்து சூடாக இருக்கும்போதே நான் தொடப்பேன். அது வந்து எனக்கு அவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் இதை அப்படி செய்ய மாட்டேன். ரொம்ப பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் அதை வந்து எனக்கு நான் சூடாக இருக்கும் தண்ணி தொடச்சிருக்கேன். ஆனால் ஒன்றாகலை, இன்னும் சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. என்கிட்ட நான் இன்னும் யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணுறப்போ தான் கன்ஃபார்மாக நான் சொல்லிடுவேன், இது வாங்குவேன். ஆனால் யூஸ் பண்ணலை. இதோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு இவ்வளோ இதாக சொல்லியிருக்கேன் நான். ஆனால் நான் யூஸ் பண்ணாக்கும் இதோட கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ நான் சொல்லுவேன். அதான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.